ஹாய் நண்பா, நான் உங்கள் ரேஷ்மன் மணி. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி ப்ரோ எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, ரொம்ப நேரம் இவங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இவங்க கிட்டேருந்து நான் தப்பிக்கணும், எனக்கு காசு வேணும் ப்ரோ. அப்போது இதுக்கான ஏதாச்சும் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் சொல்லித்தாங்க, இதுக்கான சொல்யூஷனை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்தாங்க. அவங்களுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொன்னேன். இந்த சொல்யூஷன் சொன்னதுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு காசு வந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டெக்னிக்கை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் வேறு வேறா இருந்தாலும், அதாவது இப்போ இது என் கை, இது என் ஃபேஸ், இது என் உடம்பு அப்படின்னு தனித்தனியாக இருந்தாலும் இது எல்லாமே செல்லால் ஆகப்பட்டது, ஹியூமன் செல்லால் ஆகப்பட்டது. கரெக்டா? இதே மாதிரி இது என் உடம்பு, இது ஒரு கட்டை, இது சிமெண்ட்டு வால் அப்படின்னாலும் இது எல்லாமே ஒரு விஷயத்தை வச்சு கட்டமைக்கப்பட்டது. அது என்னன்னா ஆட்டம். ஓகே, இந்த வீடு, இந்த உலகம், இந்த யூனிவர்ஸில் இருக்கிற வேற பிளானட்ஸ், இது எல்லாமே வேறு வேறு அப்படின்னாலும் இது எல்லாமே ஒரு விஷயத்தை வச்சு கட்டமைக்கப்பட்டது. அது என்னன்னா வைப்ரேஷன். அப்போது இந்த வைப்ரேஷனை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வைப்ரேஷனை வச்சு என்ன வேணாலும் பண்ண முடியும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? என்ன வேணாலுமா? ஆமாம், என்ன வேணாலும். இதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இந்த ப்ரொசீஜரை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், லா ஆஃப் வைப்ரேஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன வேணால் பண்ண முடியும் இந்த உலகத்தில். முதல்ல அவர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரியான கடன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது நான் அவருக்கு சொன்ன விஷயங்கள் இதுதான். லா ஆஃப் வைப்ரேஷன்னா என்ன அப்படிங்கிறத அவருக்கு கிளியராக புரிய வச்சேன். அதுக்கப்புறம் நம்மளோட சப்கான்ஷியஸ் வச்சு இந்த வைப்ரேஷனை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நான் புரிய வச்சேன். இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக ஒரு டெக்னிக் இருக்குது. அது என்ன அப்படின்னா செல்ஃப் சஜஷன், அதாவது ஹிப்னாட்டிசம் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அன்னியன் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒருத்தர் அவர் கண்ணு முன்னாடி இப்படி வச்சு பழைய காலத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கே தெரியாது. நான் சின்ன வயசில் இப்படி பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கே தெரியாது, ஆனால் அவரோட சப்கான்ஷியஸ்க்கு தெரியும். ஸோ அந்த சப்கான்ஷியஸ் தான் இந்த மாதிரியான பதிலை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம அந்த அன்னியன் படத்துலேருந்து பார்க்கும்போது சப்கான்ஷியஸ்க்குள்ளே இருக்கிறத எப்படி வெளியே எடுக்கலாம் அப்படிங்கிறத ஹிப்னாட்டிசம் பண்ணி கண்டுபிடிப்பாங்க, அவர் சொல்லுவார். இதையே நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம். இது பேர் தான் செல்ஃப் ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிற பேர். இந்த ஹிப்னாட்டிசம் மற்றவங்களும் பண்ணலாம். மற்றவங்க உங்கள் பக்கத்தில் உட்காந்து பண்ணுறது அப்படிங்கிறதும் இதில் ஒர்க் ஆகும். ஆனால் மற்றவங்களை தேடிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? அதனால தான் இந்த செல்ஃப் ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸை உருவாக்கி இருக்கிறாங்க. முதல்ல சப்கான்ஷியஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். மைண்ட் அப்படிங்கிறது 3 நிலையில் இயங்கும். அதில் ஒரு நிலை தான் சப்கான்ஷியஸ். கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ் அப்படிங்கிற 3 நிலையில் இருக்கும். சூப்பர் கான்ஷியஸ் அப்படிங்கிறது ஸ்பேஸ், கடவுளுக்கு போகிறது. அதை ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இப்போதைக்கு முடியாது. அப்போது நம்ம ஆக்சஸ் பண்ண முடிகிற, அதாவது கஷ்டப்பட்டு ஆக்சஸ் பண்ண முடிகிற ஒரே விஷயம் நம்மளோட சப்கான்ஷியஸ் தான். இப்போது நம்மளோட சப்கான்ஷியஸை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சப்கான்ஷியஸை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா 2 இடம் இருக்குது. ஆக்சுவலாக ஏகப்பட்ட இடம் இருக்குது. அது எல்லாமே நம்மளால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. அப்புறமா நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் சொல்லுவோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட் கேளுங்க. முக்கியமான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த எப்போவுமே நம்ம பண்ணி தான் ஆகும். நம்ம டெய்லியும் அந்த இடத்துக்கு போய் வந்துக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அந்த இடத்துல என்ன அப்படின்னா தூங்குறது. நம்ம தூங்கும்போது நம்மளோட சப்கான்ஷியஸ் போய் நம்மளோட சூப்பர் கான்ஷியஸ் போய் அவுட் ஆஃப் பாடியை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சப்கான்ஷியஸ்க்கு நம்ம போகும்போது நம்மளோட அந்த ஆஃபர்மேஷனை சொல்ல ஆரம்பிக்கணும். அதாவது செல்ஃப் சஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? நான் அவர்கிட்ட சொல்லும்போது எனக்கு பணம் தேவைப்படுது, எனக்கு பணம் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது என் வாழ்க்கையில், நான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் எனக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற இந்த 3 வேர்டை தான் ஆஃபர்மேஷனாக அவர்கிட்ட சொன்னேன். அவரும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு நைட்டு தூங்கும்போது, அதாவது உங்கள் தூக்கம் வர மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த ஃபீல் அப்போது காதில் போட்டுட்டு இதை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு திடீர்னு நீங்கள் டீப் ஸ்லீப் போனதுக்கப்புறம் டப்புன்னு முழிப்பீங்க. அப்படி முழிக்கும்போது நீங்கள் அந்த கழட்டி வச்சிடலாம். இல்லை அது காதிலேயே இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இதை நீங்கள் காதிலே வைக்கலாம். நீங்கள் தனி ரூமாக இருந்ததுன்னா ஒரு ஹோம் தியேட்டரில் கூட அதை மைல்டான ஒரு மியூசிக்கில் மைல்டான ஒரு வேல்யூமில் வச்சு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக இது அவருக்கு ஒரு வாரத்திலே நடந்துச்சு. ஒவ்வொருத்தருக்குமே டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். சில பேருக்கு ஒரு மாதத்தில் நடக்கலாம், சில பேருக்கு அடுத்த நாளே நடக்கலாம். அது அவங்களோட எந்த அளவுக்கு சப்கான்ஷியஸ்குள்ளே போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருக்கு ஒரு வாரத்தில் நடந்திருக்குது. ஆக்சுவலாக இது எப்படின்னா, இவருக்குன்னு கடன் கொடுக்கணும், அதாவது இவர் ஒருத்தருக்கு கடன் கொடுத்து அந்த காசு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்குது. அது அவர் எப்பயோ கேட்டிருக்காரு, கேட்டு தரல அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்காலர்ஷிப் அவருக்காக இருந்திருக்குது. இது எல்லாமே அவர் ஓரளவுக்கு ஞாபகமே கிடையாது. ஆனால் இந்த ஆஃபர்மேஷன் போட்டு ஒரு வாரத்தில் யார் காசை திருப்பி தர மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னானோ அவனே மச்சான் காசு ரெடி ஆயிடுச்சுடா வாடா வாங்கிக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம்.
அண்ட் இந்த ஸ்காலர்ஷிப்பும் அதே டைம்ல தான் வந்திருக்குது. அதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது. இது வந்து சப்கான்ஷியஸ் வேலை செய்யும் அப்படின்னு எனக்குமே தெரியும். நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு பாருங்க, காசு அப்படின்னு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஒரே டைம்ல நடந்திருக்கு. இது வந்து கோ இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இது ஒரே டைம்ல நடந்திருக்குன்னா, அதுவும் அந்த செல்ஃப் சஜஷனை கேட்கும்போது நடந்திருக்குது அப்படின்னா இது அதால மட்டும்தான் முடிஞ்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். காசுக்கு மட்டும் கிடையாது, உங்களோட ஹெல்த்தா இருக்கட்டும், உங்களோட வெல்த்தா இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான என்னென்ன விஷயங்களோ, ஒரு சின்ன டீயோ காஃபியோ இல்லை பெரிய கோல்டு ரிங்கோ டைமண்டோ இதெல்லாமே கூட நம்மளால இது பண்ணிட முடியும். சில பேர் வந்து நான் இங்கே இந்த கம்பெனியில் வேலை செய்யணும்னு நினைப்பாங்க. சில பேர் நான் இந்த ஸ்கூலில் இந்த காலேஜில் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருப்பாங்க. சில பேர் வந்து இந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிருப்பாங்க. இது எல்லாமே நம்மளால் பண்ண முடியும் இந்த செல்ஃப் சஜஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலியமா, ஒரு ப்ராக்டிஸ் மூலியமா. உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்யூஷனும் சொல்கிறேன். உங்களுக்கு பிரச்சனைகள் எதாவது இருந்தாலும் சொல்லலாம், அதுக்கான சொல்யூஷனும் சொல்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.